எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இவன் நடுராத்திரியில் வணக்கம் சொல்கிறானேன்னு நினைப்பீங்க. ஒருத்தன் சவுண்டு விட்டான் பின்னால். சரியா, ஆக்சுவலாக லைஃப்பில் மறக்க முடியாத நாள்னு சிலது இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த நாட்களில் ஒரு நாள் இந்த நாள் ஜூலை 2. ஆமாம், 2 to 3ன்னு போடுச்சு. 2 தாக்க. என்னென்னா, ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளிலேருந்து நாகப்பட்டினம் ப்ரோக்ராமுக்காக போனால் கரெக்டாக நாகப்பட்டினத்தில் இறங்குனா அந்த 2:45 இறங்கினேன். கரெக்டாக இந்த 2ஆம் தேதி 2:45 AM இறங்குறேன். ஆட்டோ இல்லை, கேபும் இல்லை. அங்கேருந்து 2 கிலோமீட்ரு ஹோட்டலுக்கு நடந்தே வேறு வழி இல்லை அப்படின்னு நடந்து போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வருது, ஆனால் நிப்பாட்டுவாங்களான்னு தெரில. சரி, ரைட்டு விடுங்க. இப்போ என்னென்னா, அவர் போகிற ஃபாஸ்ட்டுக்கு யாரை பிடிக்க போகிறான்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் ப்ரோக்ராமை முடிச்சுட்டு ஈவினிங் 8:30 பஸ் ஏறினேன். யூனிவர்சல் அப்படின்னு சொல்லி ஒரு பஸ்ஸில் 8:30 புக் பண்ணியிருந்தது. ஏறி ஆக்சுவலாக என்னோடய காரை வந்து இவ்வளோ காற்றடிக்குது, என் வாய்ஸ் கேட்குமான்னு தெரியல. என்னோட அத்தாடி 3 பேராக போகிறாங்களா? சரி, என்னடா சாப்பிளிங் நிலவு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாக இருக்குங்க. சரி, சொல்லி முடிச்சிடுறேன். நாகப்பட்டினத்தில் ஏறி இங்கே ஆக்சுவலாக நேற்று போகும்போது இங்கே சாயல்குடியில் பாரத் பெட்ரோல் பங்க்கில் என்னோடய காரை நிப்பாட்டிட்டு போயிருந்தேன். ஏன்னா நைட்டு இந்த டைமில் டிக்கெட்டு போட்டிருந்ததுனால. இப்போது நான் என்ன பண்ணிவிட்டேன், லூசு பைய, பாரத் பெட்ரோல் இருக்கு அங்கே, நான் இந்தியன் ஆயில் அங்கே இறங்கிவிட்டேன். சரி, நடப்போன்னு நடந்தால் போயினே இருக்குது. இதுக்கு இடையில பூப்பாண்டியபுரம்னு ஒரு ஊர் அங்கே வந்துச்சு. அந்த ஊரில் அம்மன் அருள் பிறகு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பார்த்தா பிங்க் கலரில் சாரி, அம்மன் பிங்க் கலரில் சாரி, கண்ணு நல்லா வெள்ளை கலர். அப்புறம் அங்கே தூரத்துலேருந்து பார்த்தேன், உள்ள சிலை அப்படி இருக்குது. அட போய் நானே பயந்து போய்கிட்டு இருக்கேன். சரி, இதுக்கிடையில் 4-5 நாய்ங்க வேறு. சைடு இன்னும் ஊரக்கானவங்க அங்கே பாருங்கள், எங்கே இருக்குன்னே தெரியல, மாட்டிக்கிட்டேன். இந்த நேரத்தில் கை நீட்டினா இங்கே யாருன்னு பாட மாட்டாங்க. அம்மாடி, என்ன போயினே இருக்குது யாரும். இங்கே பாருங்கள், ஏதாவது தெரியுதா? லைட் அடிக்கிறதுனால இந்த பாருங்கள், பனை மரங்கள்லாம் தெரியுது. அத்தாடி, காரைக்குடி செட்டிநாடு உணவகம்னு ஒன்று இருக்குது. பிறந்தநாள் வரல மூடி இருக்குது. ஓகேங்க, காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன்ற மாதிரி இப்படி போகுது லைஃபு. இது ஒரு பக்கம் நான் ஜாலியாக சொன்னாலும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட நிலைமை இதான்னு கூட சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்களும் ப்ரோக்ராம் முடிஞ்சு ரிட்டன் போகும்போது அவங்கவுங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் என் நிலைமை மாதிரி வரக்கூடாதுங்க. நான் பயந்து போயின்னு இருக்கேன். யாத்த இவ்வளோ பெரிய, ஒருவேளை அங்கிட்டு போகணுமா? அவ்வளோதான், யாரும் நிப்பாட மாட்டுறாங்க. சரிங்க, அப்புறம் பேசுகிறேன். ஃபுல்லாக கருவலும் பணபலமாக இருக்கு. நம்ம இங்கேருந்து நம்ம ஊருக்கு 16 கிலோமீட்ரு. 5 நிமிஷம் ஆச்சு வீடியோ. இதெல்லாம் யாரும் ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, இருந்தாலும் போட்டு வைப்போன்னு வச்சுருக்கேன். வர்றேங்க. இது ஒரு பஸ் வருது, எப்படி நிப்பாட்ட மாட்டாங்க. பைக்கே காணும். பாய். ஆனால் சத்தியமாக முடியலைங்க. நான் இந்த மேன் வர்சஸ்
இதுக்கு முன்னாடி பேசினேன். சரி வளர ஆரம்பிச்சிட்டேன். சரி இந்த மேன் விசஸ் வேர்ல்டில் தேடிட்டே அலைவான் பாருங்க. எங்கன்னு அவரை மாதிரி அலைய ஆரம்பிச்சிட்டேன். அது கூட பரவாயில்ல. அந்த ஆடு ஜீவிதம்ல மணல் மேட்டில் அலைஞ்ச மாதிரி எங்கேயா லைட்டாக தெரியுது. நானும் சரி ஒவ்வொரு லைட் வரும்போது வந்துருச்சுடா பல்க்குன்னு பார்த்தா பல்காக நமக்கு ஆப்போசிட்டுச்சு. நேரத்தை போங்க, எதுவும் சொல்கிறது இல்லை. நோந்துட்டாங்க, போயிட்டே தான் இருக்கு. இவ்வளோ தூரம் கேப்பா இந்தியன் ஆயில் நம்மளை இப்படி சோதிச்சு விட்டுச்சு. ஒரு இந்தியனாக பிறந்துன்ற இதுக்கிடையில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அங்கே நாகப்பட்டினத்தில் இறங்கி 2 கிலோமீட்டர் நடந்தேன்னு சொன்ன பாருங்கள். ஆட்டோ கேப் எதுவும் இல்லாதனால இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் மட்டும் நடந்துட்டேன். அப்போ உள்ள ஒரு ஜர்க் இருந்துச்சு. அப்போ போகிறேன். ரிட்டன் வரும்போது ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டு அந்த 8:30 பஸ்ஸு கனெக்ட் பண்ணி ட்ராவல்ஸுக்கு ஏற வரும்போது அந்த டிரைவர் என்ன சொன்னார், இதுலையா நடந்து வந்தீங்க? ஐயோயோ அப்படின்னாரு. ஐயோயோ ஏன்னு சில பல விஷயங்கள்லாம் சொன்னார். அதெல்லாம் சொல்லாமான்னு தெரியல. நல்ல வேலை கரண்ட் தப்பு நான் மறணுன்ற மாதிரி அங்கேருந்து மாதிரி வந்தேன். இங்கே பெரிய நம்ம ஊர்லேயே நம்மளுக்கு வேட்டு வச்ச மாதிரி. ஏன்னா எங்கள் ஊர் இங்கேருந்து 16 கிலோமீட்டர் தான், பெருநாளி சால்குடியிலேருந்து. இந்தியன் ஆயிலேருந்து அவ்வளோ தூரமா செத்தேன். ஏன்னா நிறைய வண்டி பைக்கு போகுது. ஆனால் எல்லாருமே பின்னாடி அந்த சரக்கு ஏற்றுறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. மீன் அந்த பாக்ஸை பின்னால் வச்சுட்டு. பஸ்ஸில் வரும்போது பார்த்தேன், அந்த பிரிட்ஜில் ஒரு ஐயா மட்டும் தனியாக வந்தார். அவர் வரமாட்டாரான்னு அவருக்காக ஏங்கிட்டு நிற்கிறேன். என்கிட்ட லெஃப்ட்டில் ஓடிச்சு போயிட்டார் போல் விலைக்கு. இன்னும் தெரியலங்க அந்த பெட்ரோல் பங்க்கு, இன்னும் தெரியல. சரிங்க பாருங்க, எல்லாருமே சரக்கு ஏற்றிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அதில் என்ன எப்படி உட்கார வைப்பாங்க? என்னடா இது கந்தசாமி எனக்கு வந்து சோதனை. அத்துவான காட்டுக்குள்ள ஒத்தையில போறவனே அச்சம் ஏதும் தேவையில்லை ஓடுடா. பாட்டா வேணா பாடிக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள அள்ளு விட்டுட்டு இருக்கு. என்ன 7 நிமிஷம் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அப்லோட் பண்ணி விடுவோம், பார்க்குறவங்க பார்க்கட்டும். ஆமாம், வண்டி எடுத்தாச்சுங்க. கிட்டத்தட்ட 2:30, ஆமாம் 2:37 38க்கோ நடக்க ஆரம்பித்தது. 3:24 சம்திங் வரை நடந்திருக்கு. வெரி குட். நடந்ததே இல்லை எப்படின்னானு நடக்க வச்சுட்டாங்க. அடுத்த கச்சேரியில் இதே மாதிரி மாட்டு முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாப்ளின் சுந்தர். பாய்.